யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கெடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். 2. பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளைச் செய்யவரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதலடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். 3. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டுவந்த காணிக்கை பொருள்களையெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கிக் கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டுவந்தார்கள். 4. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து 5. மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். 6. அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. 7. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது. 8. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு தெரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்களுள்ள 10 மூடுதிரைகளை பண்ணினான். 9. ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது. 10. 5 மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். 11. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். 12. காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது. 13. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்துவிட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. 14. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரினால் நெய்த 11 மூடுதிரைகளையும் பண்ணினான். 15. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருந்தது. 16. 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து 17. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டாக்கி 18. கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான். 19. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதின்மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான். 20. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் செய்தான். 21. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருந்தது. 22. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான 2 கழுந்துகள் இருந்தது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான். 23. வாசஸ்தலத்திற்காகச் செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென்திசைக்கு 20 பலகைகளை உண்டாக்கி 24. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான். ஒரு பலகையின் கீழ் அதின் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதின் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களையும் பண்ணி வைத்து 25. வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் 20 பலகைகளையும் அவைகளுக்கு 40 வெள்ளிப்பாதங்களையும் செய்தான். 26. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் செய்தான். 27. வாசஸ்தலத்தின் மேல்புறத்திற்கு 6 பலகைகளையும் 28. வாசஸ்தலத்தின் இருபக்கங்களிலுள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் செய்தான். 29. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது, மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது. 2 மூலைகளிலுமுள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான். 30. அப்படியே 8 பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளிப்பாதங்களும் இருந்தது. 31. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்ப்பாள்களையும் 32. வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்ப்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்ப்பாள்களையும் பண்ணினான். 33. நடுத்தாழ்ப்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப்பாயும்படி செய்தான். 34. பலகைகளை பொன்தகட்டால் மூடி தாழ்ப்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்ப்பாள்களை பொன்தகட்டால் மூடினான். 35.
இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்களுள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி 36 அதற்கு சீத்திம் மரத்தினால் 4 தூண்களைச் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு 4 வெள்ளிப்பாதங்களை வார்ப்பித்தான். 37 கூடாரவாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குதிரையையும் 38 அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொந்தகட்டால் மூடினான். அவைகளின் 5 பாதங்களும் வெண்கலமாயிருந்தது. யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 1 பெசலெயேல் சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2½ முழமும் அதன் அகலம் 1½ முழமும் அதன் உயரம் 1½ முழமுமானது. 2 அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி 3 அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து 4 சீத்திம் மரத்தினால் தண்டுகளைச் செய்து அவைகளை பொந்தகட்டால் மூடி 5 அந்த தண்டுகளால் பெட்டியைச் சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான். 6 கிருபாசனத்தையும் பசும்பொன்னினால் பண்ணினான். அது 2½ முழ நீளமும் 1½ முழ அகலமுமானது. 7 தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே 8 ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான். 9 அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. 10 மேஜையையும் சீத்திம் மரத்தால் பண்ணினான். அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1½ முழ உயரமுமானது. 11 அதை பசும்பொந்தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி 12 சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையையும் உண்டு பண்ணி 13 அதற்கு 4 பொன்வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைத்தான். 14 அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது. 15 மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளை பொந்தகட்டால் மூடி 16 மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும்பொன்னினால் உண்டாக்கினான். 17 குத்துவிளக்கையும் பசும்பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. 18 குத்துவிளக்கின் ஒரு பக்கத்தில் 3 கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செய்யப்பட்டது. 19 ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது. குத்துவிளக்கில் செய்யப்பட்ட 6 கிளைகளிலும் அப்படியே இருந்தது. 20 விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது. 21 அதில் செய்யப்பட்ட 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது. விளக்கு தண்டில் செய்யப்பட்ட 6 கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது. 22 அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும்பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. 23 அதன் 7 அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான். 24 அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாலந்து பசும்பொன்னினால் செய்தான். 25 தூபப்பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்கினான். அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருந்தது. அதன் கொம்புகள் அதனுடைய ஏக வேலைப்பாடாயிருந்தது. 26 அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொந்தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி 27 அந்த திறனையின் கீழ் அதன் 2 பக்கங்களில் இருக்கும் 2 மூலைகளிலும் 2 பொன்வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து 28 சீத்திம் மரத்தால் அந்த தண்டுகளைச் செய்து அவைகளை பொந்தகட்டால் மூடினான். 29 பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூபவர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 1
தகன பலிபீடத்தையும் சீத்திம் மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுரவடிவும் 3 முழ உயரமுமானது. 2. அதின் 4 மூலைகளிலும் அதனோடு ஏக்கமாயிருக்கிற அதின் 4 கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கலத் தகட்டால் மூடி. 3. அந்த பீடத்தின் சகல பணிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துறடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்கினான். அதின் பணிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான். 4. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கலச் சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து. 5. அந்த வெண்கலச் சல்லடையின் 4 மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு 4 வளையங்களை வார்ப்பித்து. 6. அந்த தண்டுகளை சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கலத் தகட்டால் மூடி. 7. பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் பாய்ச்சினான். பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான். 8. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கலத் தொட்டியையும் அதின் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். 9. பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென்திசைக்கு எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்குதிரைகளை செய்தான். 10. அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. 11. வடபக்கத்து தொங்குதிரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. 12. மேற்பக்கத்து தொங்குதிரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. 13. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்குதிரைகள் 50 முழம். 14. ஒருபுறத்து தொங்குதிரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. 15. பிராகாரவாசலின் ஒருபுறத்துக்குச் சரியாக மறுபுறத்திலும் தொங்குதிரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. 16. சுற்றுப்பிராகாரத்து தொங்குதிரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது. 17. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி, பிராகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளிப்பூண்கள் போடப்பட்டவைகளுமாயிருந்தது. 18. பிராகார வாசலின் தொங்குதிரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திரத்தையல் வேலையாயிருந்தது. அதின் நீளம் 20 முழம், அதின் அகலமும் உயரமும் பிராகாரத்தின் தொங்குதிரைகளுக்கு சரியாய் 5 முழம். 19. அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. 20. வாசஸ்தலத்துக்கும் பிராகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். 21. மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணிக் கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருள்களின் தொகை இதுவே. 22. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். 23. அவனோடே கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாப் சித்திர கொத்துவேலைக்காரனும் வினோத வேலைகளைச் செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயிருந்தான். 24. பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 29 தாலந்தும் 730 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. 25. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. 26. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரைச்சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. 27. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. 28. அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான். 29. காணிக்கையாகச் செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 தாலந்தும் 2400 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. 30. அதனாலே ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கலச் சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பணிமுட்டுகளையும். 31.
சுற்று பிராகாரத்தின் பாதங்களையும் பிராகாரவாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்றுப்பிராகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான். Thank you. Bye from Daniel. Bye from Ben.